மக்களே ஒரு வழி அந்த கிரிஞ்சு கண்டென்ட்டை முடிச்சிட்டாங்க. மக்களே ஒரு வழி அந்த கிரிஞ்சு கண்டென்ட்டை முடிச்சிட்டாங்க. இனிமே அந்த சொல்லேன் மனசுல இருக்கிறத சொல்லேன் அதெல்லாம் இருக்காது மக்களே. நங்கூரமாயிருக்கிறேன் எப்பா சாமியலா வச்சு செஞ்சிட்டாங்க. நேற்று என்னடானா எபிசோடில் ஒரு 1/2 மணி நேரம் ஓடுது. 1/2 மணி நேரம் மக்களே, 1/2 மணி நேரம் ஓடுது. விட்டு தொலைங்கடா சாமி அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க. இனி பண்ண முடியாதுல்ல. இனி பாருங்க, இவர் வெளியே போயிட்டாங்களா, இவங்க வெளியே போயிட்டாங்களா, இனி சார் வந்து ஒரு மாதிரி என்னால் தான் அவங்க வெளியே போயிட்டாங்க போல, என்னோட தவ இப்படி ஆயிட்டா. அருண் சத்யா ஒரு வேலையும் செய்யாம நாசமா போனதுக்கு காரணம் இந்த விஷால் தான். விஷால் கூட சேர்ந்தவன் யாருமே பொழைச்சதா சரித்திரமே இல்லை. சத்யா, தர்சிகா காலி, அருண் முடிஞ்சா. ஆனா இவன் மட்டும் எந்த விஷயத்திலையும் மாட்ட மாட்டான். பாடலங்க என்ன தீபக் வந்து ரொம்ப தெளிவா பண்ணுவாரு இந்த பாடி லாங்குவேஜ். அது எப்படிங்க எனக்கு புரியல. இவன் மட்டும் மாட்ட மாட்டேங்கிறாங்க. எப்படி அது? என்ன காரணம்? கூட இருக்கவே எல்லாம் வெளியே போயிடுறான். இனி பாருங்க, அடுத்த வாரம் வந்து ஒரு நாமினேஷன்ல வரமாட்டாரு. ஒரு 2 வாரத்துக்கு வந்து இது பண்ணிடுவாங்க. அடுத்து வீட்டில் இருந்து ஆள் வருவாங்க. ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு. ஐயோ சாமி, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வந்து அந்த கடைசி அந்த 2 இடத்துல உட்கார வச்சிங்க பாருங்க, அந்த ஹாட்ஸ்பாட்டில் உட்கார வச்சிங்க பாருங்க, அங்கே இருக்கீங்க நீங்கள். ஒன்று நீ இருக்கணும், இல்லை அவன் இருக்கணும். போன வாரமே பண்ணியிருக்கலாம் அதை. இதுக்கு முன்னாடி பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிச்சு, அதை எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணல. இந்த வாரமாவது உங்களுக்கு ஒரு மனசு வந்துச்சு, சரி இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆளை வெளியே அமுச்சு விட்ருவோம் அப்படின்ற ஒரு மனசு வந்துச்சு. அதுக்கே வந்து உங்களுக்கு பயங்கரமான பாராட்டுகள் நம்ம தெரிவிக்கணும். அமுச்சு விடுங்க. விஜய் விஷாலை சேர்த்து அமுச்சு விட்டீங்கன்னா பரவாயில்ல சார். ட்ரிபிள் வீக்ஸ்னு இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. அடுத்த வாரம் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மனுஷன் இருக்கார்ல கூட, அவரையும் சேர்த்து அமுச்சு விட்ருங்க. என்ன மக்கள் நான் சொல்கிறது கரெக்டு தானே? விஜய் விஷாலை சேர்த்து அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க உங்களோட கருத்துக்களை. சரி, சத்யா காலி, தர்ஷிகா காலி, அருண் செமையா அடி வாங்கியிருக்காரு. இந்த வாரம் விஜய் விஷாலோட டார்கெட் யாரா இருக்கும் தெரியலையே. போட்டு விடுங்க மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.